அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, இன்றைக்கி வந்து நான் சோயா, உருளைக்கிழங்கு, கேரட் போட்டு குருமா வைக்க போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் வெட்டியிருக்கேன், 2 தக்காளி, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய். குக்கரை வச்சு கேஸில் ஆயில் ஊற்றிடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வெங்காயம் போட்டாச்சு. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு. அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகா போட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா போட்டுக்கலாம். பாருங்கள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா, அப்புறம் வந்து கரம் மசாலா. கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகா 2 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துடலாம். இது கொஞ்சம் நேரம்னா நம்ம காய்கறியை சேர்த்துக்கலாம். நம்ம சோயா போட்டுடலாம். அடுத்தது கேரட் போட்டுடலாம். கேரட்டு, உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்த்து போட்டுடலாம். பாருங்கள், நல்லா மசாலாவில் கலந்துட்டேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் கொடுத்துடலாம். அது வரைக்கும் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி 1/2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 விசில் கொடுத்துடலாம். ஏற்கனவே குருமா ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம இட்லி ஊற்றிடலாம். பாருங்க, மசாலா ரெடி பண்ண கொஞ்சம் சீரகம், சோம்பு, தேங்காய், அடுத்தது புதினா, 2 பச்சை மிளகா. பாருங்கள், மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய், சீரகம், சோம்பு, புதினா, கொத்தமல்லி 1 புடி அளவு, 2 பச்சை மிளகா. இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், அரைச்ச மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதுவும் பாருங்கள், குருமாவும் நல்லா வெந்துச்சு. பாருங்கள், பட்டாணி இதெல்லாம் மசாலா நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். வந்து ஒரே ஒரு விசில் கொடுத்துட்டு